ஹலோ எவ்ரிவன். நீங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இழந்த பற்களை ரீப்ளேஸ் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வெரி குட். நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்க. பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுல ரெண்டு விதத்தில் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒன்று ரிமூவல் மெத்தட், ரெண்டாவது ஃபிக்ஸட் மெத்தட். ஸோ ஒரு சில பற்களை மட்டும் இழந்திருந்தீங்க அப்படின்னா ரிமூவல் பார்ஷியல் டென்ச்சர் முறையிலையும், எல்லா பல்லையும் இழந்திருந்தால் பல் செட்டுன்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் டென்ச்சர் முறையிலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதே ஃபிக்ஸட் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா அருகில் இருக்கிற பல்ல சப்போர்ட் எடுத்து ஃபிக்ஸ்டு பார்ஷியல் டென்ச்சர்னு சொல்லக்கூடிய க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ் முறையிலையும், டென்டல் இம்ப்ளான்ட்டை எலும்பில் பொருத்துறதின் மூலிமா எலும்புலேருந்து சப்போர்ட் எடுத்து ஃபிக்ஸடாக பல் பதிய முறையில் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பொதுவாக கல்ட்டி மாற்ற மெத்தடில் பேசிவான சப்போர்ட்டு தான் கிடைக்கிறதுனால நம்ம மென்று சாப்பிடும்போது சிரமங்களும் கண்டு வர்ற அசௌகரியங்களும் இருக்குது. அதனால் ஃபிக்ஸ்டு முறையில் பல் பொருத்திக்கிறதே சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு ஃபிக்ஸ்டு முறையில் பல் அமைச்சிக்க முடியுமா அப்படின்னு உங்கள் பல் மருத்துவரை அணுகி தெரிஞ்சுக்கலாம். ஐ எம் யுவர் ட்ரஸ்டட் ஸ்மைல் பார்ட்னர் டாக்டர் சிவகுமார், பெர்டான்டிஸ்ட், லேசர் அண்ட் இம்ப்ளான்ட் ஸ்பெஷலிஸ்ட். தேங்க்யூ.